Hi everyone, welcome to Study Econ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்ததுனால அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் வந்துட்டு சில ரீகால்டு கொஷின்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இது ஒன்லைனர்ஸ் தான். ஓகே, இந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இட் மேபி கண்டெயின் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கொஷினர் ஒரு கொஷின் எடுக்கும்போது அவங்க என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஓகே, நமக்கு அக்கௌண்ட்ஸ்னு நமக்கு நிறைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் வாட் இஸ் த கோல்டன் ரூல், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸிங் இருக்குது. ஓகே, ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கான கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, ரியல் அக்கௌண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் what comes in, credit what goes out. ஓகே, ஸோ இதுதான் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் த எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் த இன்கம் ஆர் கெயின். ஸோ இதுதான் 3 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிறது எந்த அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி கிரெடிட் த கிவர் அப்படின்னா அது வாட் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு அது கோல்டன் ரூல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் நமக்கு வந்துடும். ஏன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னாலே கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எரர்ஸ் பற்றி கேட்பாங்க. ஓகே, எரர்ஸ்னால் என்னது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் மொத்தம் 4 இருக்குது. எரர் ஆஃப் ஒமிஷன். ஓகே, அப்புறம் எரர் ஆஃப் கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர், அடுத்து எரர் ஆஃப் பிரின்சிபல். கண்டிப்பாக இது 4லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் சார். ஸோ ஃபஸ்ட்டு எரர் ஆஃப் ஒமிஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். எரர் ஆஃப் ஒமிஷன் என்னென்னா, டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஒமிட்டட். ஸோ கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஒமிட்டட். அடுத்து எரர் ஆஃப் கமிஷன்னா என்ன அப்படின்னா, போஸ்டிங் த கரெக்ட் அமௌண்ட் ஆன் ராங் சைட். கரெக்டான அமௌண்ட்டை தப்பான சைடில் நீங்கள் போஸ்டிங் பண்ணுறது. அப்படி இல்லைனா போஸ்டிங் ராங் அமௌண்ட் ஆன் கரெக்ட் சைட். ஏன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 2 இருக்கும் இல்லையா, லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. ஸோ எந்த பக்கம் நம்ம போஸ்டிங் பண்ணுறோன்றது கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஓகே, அடுத்து காம்பன்சேட்டிங் எரர். அதாவது இது நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஆல்ரெடி ஒரு எரர் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு என்ட்ரி பண்ணுவோம். அதுதான் காம்பன்சேஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -100 நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துன்னா ஆப்போசிட் சைடில் +100 கொடுத்து அதை நல்லிஃபை பண்ணுவோம். ஓகே, எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா, அக்கௌண்டிங் பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வரதா எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
So rupees 6,000 received by a bank. From a customer. This is recorded in the credit account of Mr. K instead of debit account. Okay. So K என்ன பண்றாரு? This is recorded in credit account instead of debit. K வந்து அப்படி என்டர் பண்ணிடுறாரு. ஸோ இது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான அமௌண்ட்டை ராங் சைடில் போஸ்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது என்ன வரும்னா எரர் ஆஃப் கமிஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ என்றைக்குமே வந்துட்டு இந்த எரர்ஸ் கண்டுபிடிக்கும் போது யார் எப்போ எந்த நோட்டில் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கே தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ 6,000 ரூபாய் பணம் அவர்கிட்டேருந்து வெளியே போகுது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சரியா? ஸோ அப்போது விச் மீன்ஸ் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடில் எழுதணும். ஓகே. ஸோ அதனால் இட் கம்ஸ் அண்டர் எரர் ஆஃப் கமிஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ஓகே. ஸ்டாட்யூட்டரி ஆடிட்னா என்னது? ஸ்டாட்யூட்டரி ஆடிட் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரிக்கான வார்த்தைக்கான மீனிங் வந்து லான்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஸ்டாட்யூட்டரி ஆடிட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காகவும் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் நம்மளுடைய புக் பேலன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வெளியே இருக்கிற ஒரு ஆடிட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணிட்டு போகிறது தான் ஸ்டாட்யூட்டரி ஆடிட். ஓகேங்களா? சரி. அடுத்து ஸோ இதுக்கு வந்துட்டு பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி செக்ஷன் 30ல் இந்த ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்டாட்யூட்டரி ஆடிட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. பிஆர் ஆக்டில் வருது. சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்டாட்யூட்டரி ஆடிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே வில் நாட் செக் ஆல் யுவர் பேலன்ஸ் ஷீட்ஸ் அண்ட் ஆல். அவங்க மெயினாக எதை ரிலே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கன்கரண்ட் ஆடிட்டு, இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதை தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கன்கரண்ட் அண்ட் இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே. அதனால் பெட்டர் ஆஸ் எ பிரான்ச் மேனேஜர் ஆர் ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கன்கரண்ட் ஆடிட்டில் என்ன ரிப்போர்ட் வருது, உங்கள் இன்டர்னல் ஆடிட்டில் என்ன ரிப்போர்ட் வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே. சரி. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? ஜஸ்ட் a second. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். சரியா? அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் மோர். ஓகே. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் ஸ்மால். சரி. ஃபஸ்ட்டு கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா புதுசாக ஒரு மெஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணுறீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுனா அந்த யூனிட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு.
ஸோ ரன் ஆகிட்டு இருக்க யூனிட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சேர் வாங்குறீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ஆயில் வாங்குறீங்க, இல்லை சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? சரி, இது வந்து பர்பஸ் என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும், அதாவது மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபிக்ஸட் அசெட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த நேம் இட் செல்ஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னாலே மெயின்டெனன்ஸ் தான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நியூ எக்ஸ்பெண்டிச்சர் டு இன்க்ரீஸ் த இன்கம். ஓகே, அடுத்து லாங் டியூரேஷன் பெனிஃபிட். இது வந்து ஷார்ட் டியூரேஷன் பெனிஃபிட். இது வந்து நான் ரெக்கரிங். இது வந்து ரெக்கரிங். நான் ரெக்கரிங்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி இது திரும்ப வராது. இது வந்து அடிக்கடி திரும்ப வரும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கப்பா, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தெரியும். ஸோ எந்த சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. எந்த ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பண்ணியிருந்தாங்களுமே அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தெரிஞ்சிடும். ஓகே, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஸ் ஆன்னு ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் எடுக்கணும். எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுக்க முடியும். நம்ம ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா 30/3/2025 இந்த ரேட்டுக்கு எடுப்போம். மார்ச் எண்டுக்கு தான் நம்ம எடுப்போம். ஓகே, பட் ஆனால் அப்படி கிடையாது. பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா not only 33/2025 but also at just a second. நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா 15/3/2025 கூட எடுக்கலாம், இல்லை வந்து 10/3/2025 கூட எடுக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ஓவர் த டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் இந்தியாவை பொறுத்தவரையிலும் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அவன் எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கான், எவ்வளோ நஷ்டம் கணக்கு காமிக்கிறான். ஸோ 1 இயர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலி 1/4/22/31/3/20 ஓகே, ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வித்தியாசம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டில் எடுக்க முடியாது. இட்ஸ் ஓவரால் த டைம் பீரியட். பட் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் எந்த டேட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பற்றி ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு டைம் பாருங்கள். கோர்ஸ்லேயும் வீடியோஸ் இருக்குது. சரியா? ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின் வந்துடும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸாமில் மட்டும் வரல, பட் அதுவும் வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி கேட்டுட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக கேட்டுட்ருக்கிறது வந்து பார்த்திங்க AS 10 பற்றி கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AS 4 பற்றி கேட்டிருக்காங்க. AS 4 அப்படிங்கிறது வந்து கான்டின்ஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட். இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 4.
ஓகே. ஸோ இது வந்துட்டு ஓகே. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு இது ஃபஸ்ட் வீடியோவை வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக நான் வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வர கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராவலிங்கில் இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் எதாவது பிஸியாக இருந்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டுகிட்டே இருங்க. ஸோ தட் இதுலேருந்து மினிமம் ஒரு 10 to 15 மார்க்ஸ் என்னால் உங்களுக்கு கிராப் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் புக்ஸும் படித்து 45 to 50க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மார்க்ஸ் இதில் வந்து நீங்கள் 100% எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் வரலும் நான் இப்போ சொல்கிற இந்த டாபிக்ஸ் இருந்து தான் கேட்பாங்க. ஒய் மீன்ஸ் இது வந்துட்டு அக்கௌண்ட்ஸ், ஒருத்தனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு தெரியுதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான் தான் முதல்ல வந்து கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறவ யோசிப்பான். எடுத்தோன்னே வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பாண்ட் வேல்யூ தியரம் தெரியுதா, இல்லை வந்து கரண்ட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுதா, அதெல்லாம் கேட்பாங்க. கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸை வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஷின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக கொண்டு போவான். ஓகே. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் படிக்கலை, நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட டக்குன்னு போய் நீங்கள் புக் எடுத்து ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இது நான் சொல்கிற டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் 1 or 2 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ டு ஸ்கோர் த decent marks in examination. Okay friends, thank you for watching this video. Have a very good day.